என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நீர்வள அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தும்படி வலியுறுத்தல். சாண எரிவாயு, எத்தனால், ஹைட்ரஜன் பயன்படுத்தினால் ஆண்டிற்கு 22 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என நிதின் கட்கரி தகவல். எத்தனாலை கொண்டு இயங்கும் மாருதி கார் ஜூன் முதல் வாரத்தில் அறிமுகம் என்று அறிவிப்பு. 182 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பினராயி விஜயனின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அதிகாரிகள் வந்த கார் மீது செங்கல்லை எறிந்து கண்ணாடியை உடைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள். தமிழக வெற்றி கழகம் செய்வது குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. எதிர்பார்த்தபடி இல்லை என்றால் அரசை தூக்கி எறியவும் மக்கள் தயங்க மாட்டார்கள் என்று எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசினார். அப்போது மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நீர்வள அமைச்சகத்திற்கும் நீர்வள ஆணையத்துக்கும் அறிவுறுத்தும்படி வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பின்பு முதன்முறையாக டெல்லிக்கு சென்றார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனர். அதன் பின்னர் அங்கிருந்து சென்று பிரதமர் நரேந்திர மோடியை அவர் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது நெதர்லாந்துக்கு சென்ற பிரதமர் அங்கிருந்து ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டுக் கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரையை வழங்குமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். வான்வெளி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்கும்படியும் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டு என்னும் இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளது தமிழக விவசாயிகளுக்கு பெருங்கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமரிடம் எடுத்துரைத்தார். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்டும் திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று நீர்வள அமைச்சகத்துக்கும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கும் அறிவுறுத்தும்படி பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டார். கழிவுகளிலிருந்து எரிவாயு தயாரிப்பது, எத்தனால், ஹைட்ரஜன் ஆகியவற்றை எரிபொருளாக பயன்படுத்துவது மூலம் ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் பெட்ரோலியம் இறக்குமதியை தடுத்து நிறுத்தலாம் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தன்னுடைய பிறந்த நாளினையொட்டி மகாராஷ்டிரத்தின் நாக்பூரில் கட்சி தொண்டர்களையும் தனது ஆதரவாளர்களையும் சந்தித்து உரையாடினார். அப்போது மக்களின் அன்பும் நம்பிக்கையுமே தனது மிகப்பெரிய வலிமை என்று தெரிவித்தார். நாக்பூரில் 1 லட்சம் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தை உருவாக்க தான் முடிவு செய்துள்ளதாக கூறினார். இந்தியா ஆண்டிற்கு 22 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகியவற்றை இறக்குமதி செய்வதாக கூறினார். இந்த இறக்குமதியை நிறுத்தினாலே அந்த 22 லட்சம் கோடி ரூபாயை உட்கட்டமைப்பு பணிகளுக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் செலவிட முடியும் என்று கூறினார். நாகபுரி மாநகராட்சி கழிவுகளில் இருந்து நாள்தோறும் 28 டன் எரிவாயு தயாரிக்கும் திட்டம் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் கூறினார். இதை நாடு முழுவதும் செயல்படுத்தினால் ஆயிரக்கணக்கான டன் எரிவாயு உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் காரை ஜூன் 4ஆம் நாள் மாருதி சுசுகி நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் கூறினார். வருங்காலத்தில் ஹைட்ரஜன் எரிபொருளாக இருக்கும் என்றும் நாம் தற்சார்பு உடையவர்களாக மாறினால் எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். 182 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் வீடுகளில் சோதனையிட்ட அமலாக்கத்துறையினர் அவருடைய மகள் வீணாவின் வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளதுடன் செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் மகளுக்கு சொந்தமான கொச்சின் மினரல்ஸ் ரூட்டைல்ஸ் நிறுவனத்தில் 182 கோடி ரூபாய் பண மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்று திருவனந்தபுரம், கண்ணூர் ஆகிய நகரங்களில் உள்ள அவர் வீடு உட்பட அவர் குடும்பத்தினருக்கு சொந்தமான 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அமலாக்கத்துறையின் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரம், கண்ணூர் மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துணை ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பண மோசடி தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல் பினராயி விஜயனின் மகள் வீணாவின் வங்கிக் கணக்குகளை முடக்கிய அமலாக்கத்துறையினர் அவரின் மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பினராயி விஜயனின் வீட்டில் சோதனை முடித்து திரும்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்குதல் நடத்தினர். செங்கற்களை வீசி எறிந்ததில் கார் கண்ணாடிகள் உடைந்தது. துணை ராணுவத்தினர் விரைந்து வந்து தடுத்ததால் அதிகாரிகள் உயிர் தப்பினர். இந்த தாக்குதலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். 3 கார்களும் சேதமடைந்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டினர். கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் வீடுகளில் சோதனை நடத்தியதை கண்டித்து டெல்லியில் உள்ள அமலாக்க இயக்க அலுவலகத்திற்கு பேரணியாக வந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். தமிழக வெற்றிக் கழகம் நடத்தி கொண்டுள்ளது குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தாவேக்க எந்த உறுதிமொழிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்தார்களோ அந்த உறுதிமொழிகளில் இருந்து விலகிவிட்டதாகவும், முந்தைய திமுக ஆட்சி நீட்சியாகத்தான் இந்த அரசை பார்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி தமிழக வெற்றிக் கழகம் இப்போது நடத்தி கொண்டுள்ளது குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் என்றும் தெரிவித்துள்ளார். எழுச்சியோடு மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்களும் மக்களும் பெண்களும் எதிர்பார்த்த அரசு இல்லை என்று கூறி இந்த அரசை தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள் என்று பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். விஜயை RSSன் செல்லப்பிள்ளை என்று கூறி வந்துள்ள திருமாவளவன் இப்போது விஜயின் அமைச்சரவையில் அவருடைய கட்சியும் இடம்பெற்றுள்ளதால் RSSன் பேரப்பிள்ளையாக மாறிவிட்டதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்ப்பதில் அவர் முயற்சி எடுக்கும் போது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தை இந்த நாட்டினுடைய முதல்நிலை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரை விட அதிகப்படியான அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அதை மனதிலே கொண்டு தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை அவர் துவக்கி நடத்தினார் என்று சொன்னால் அது பலனுள்ளதாக அமையும். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் நேருவின் 62வது ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டின் உரிமையை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அதனை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்துவார் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவே செயல்படுகிறது என்றும் தமிழ்நாட்டின் உரிமையை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் கூறினார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அசாம் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றியதில் தான் மகிழ்ச்சியடைவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொது சிவில் சட்டம் என்பது பாஜக நிறுவப்பட்ட நாள் முதலே அதன் தீர்மானமாக இருந்து வருகிறது என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பாஜக தலைமையிலான மாநில அரசுகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொதுவான சட்டத்தை உருவாக்கி வருகிறது என்றும் கூறினார். அசாம் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றியதில் தான் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்துள்ளார். இந்த நல்வாய்ப்பில் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மற்றும் இந்த மசோதாவை ஆதரித்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் சட்டத்தின் முன்பு சமத்துவம் என்ற கொள்கையை நிலைநாட்ட தாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தொண்டர்கள் முன்வைக்கும் பிரச்சினைகளையும் கருத்துக்களையும் தலைமையிடம் எடுத்துரைப்போம் என்று காங்கிரஸ் ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதயத்துல்லா, சொர்ணா சேதுராமன், மெய்யப்பன், கமலிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜெயக்குமார், காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க தலைமையிடம் பரிந்துரைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இந்த குழுவினர் வந்தால் கண்டிப்பாக இந்த குழு விசாரிக்கும். அவரை இந்த குழு முன் அவர்களை அழைத்து கேட்போம். இது போன்ற புகார்கள் வந்திருக்கின்றன, உங்களுடைய பதில் என்ன, அதனுடைய உண்மை. அந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்தீங்களோ என்னான்னு தெரியல, பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதால் தான் இது மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. உண்மை அறிதல், இந்த குழு போயிட்டு இந்த புகார்லாம் வந்திருக்கு, இது உண்மைதானான்றது தான் அறியத்தை. ஸோ அவங்கள கூப்பிட்டு கேட்போம், அதன் மீது நாங்கள் முடிவெடுப்போம். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அங்கிருந்து வெளியேறி சென்றார். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் ராமச்சந்திரன், ஆணையாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேலம் வடக்கு தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் பங்கேற்றார். அவரை மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் வரவேற்று அதிகாரிகள் அமரும் இடத்தில் அமர வைத்தார். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை கவுன்சிலர்கள் கூறினர். இதனை எடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், தான் செல்கின்ற பகுதிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் கவுன்சிலர்கள் செய்து தரவில்லை என கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பேச அனுமதி மறுத்ததால் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அங்கிருந்து வெளியேறினார். இல்லைங்க, அதுதான் நான் அது சொல்றேன். அவங்க ஆர்வத்துல இப்ப முதலமைச்சர் சொன்னாங்க அடிப்படை வசதி எல்லாம் போய் பார்த்தாங்க. அதை நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். நேரடியா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் என்னோட இதெல்லாம் நான் நேரடியா களத்துல பண்ணி பாக்குறேன்னு சொல்றேன். அதுக்கும் பேச விடாம இருந்தா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? அதனால நான் வெளிநடப்பு செய்யறேன். தஞ்சாவூரில் காதலிக்க கூறி உடன் பயின்ற மாணவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் மனம் உடைந்த மாணவி நன்று அருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் கும்பளப்பாடி பிரபு புனிதா இணையரின் மகள் அருணா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படித்து வந்தார். இதே கல்லூரியில் தஞ்சாவூர் மாவட்டம் தோட்டக்காடு கவின் என்பவர் டிப்ளமோ படித்து வருகிறார். 4ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி அருணாவை காதலிக்க சொல்லி கவின் வற்புறுத்தியுள்ளார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து படிக்க வந்துள்ள மாணவி அருணா இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். மே 4ஆம் நாள் கல்லூரி வளாகத்தில் பிற மாணவிகள் முன்னிலையில் கவின் அருணாவின் கழுத்தை நெரித்து கன்னத்தில் அறைந்து காதலிக்க சொல்லி மிரட்டியுள்ளார். இது குறித்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கல்லூரி நிர்வாகம் மாணவன் கவினை கண்டித்துள்ளது. இதையடுத்து கவின் செல்பேசியில் அருணாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி அருணா தான் தங்கியிருந்த விடுதியில் நன்று அருந்தி மயக்கமடைந்தார். பிற மாணவிகள் அருணாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பயனின்றி அருணா உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மாணவியின் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தன்னுடைய மகள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினர். தங்கள் மகள் உயிரை மாய்த்ததற்கு காரணமான மாணவனுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் ஒரு நாள் வந்து அதுக்குன்னு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசி சொன்னார். பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் தான் 2 தரப்புலையும் விட்டுட்டாங்க. நேற்று நைட்டு பையன் வந்து ஃபோன் போட்டு பிள்ளைகிட்ட பேசி மிரட்டினுக்கிறான். மிரட்டின ரெக்கார்டெல்லாம் பொண்ணு வந்து பதிவு பண்ணி வச்சுனுக்கிறா. அது வந்து போலீஸ்கிட்ட இருக்கா என்னமோ எழுதி வச்சுனுக்கிறேன்னு சொல்லினுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வரத்துக்குள்ளே அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரத்துக்கு நிறைய நேரம் ஆகுது. நாங்கள் வரத்துக்கு இங்கே 10 மணி ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 2:30 எழுந்துங்க 10 மணி ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா பொண்ணுக்கு 90% வாய்ப்பு இல்லை, பொண்ணு இல்லை அவன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மனசு தேட. அதுக்கப்புறமே நாங்கள் பார்த்துங்க சாயங்காலம் இறந்துட்ட பையன் வந்து கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசு ஏமாற்றி விட்டதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தை உழவர்கள் புறக்கணித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுவதும் தள்ளுபடி என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தை உழவர்கள் புறக்கணித்தனர். ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நெற்றியில் நாமம் விட்டு பச்சை துண்டை விரித்து மடிப்பிச்சை கேட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் காவல் நிலையத்திற்குள் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட போது தடுக்க சென்ற காவலர்களை அந்த கும்பல் கடுமையாக தாக்கியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தை சேர்ந்த கிருஷ்ணவேணி, விக்னேஷ் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த திருமணத்தில் பெண்ணின் குடும்பத்தினருக்கு விருப்பமில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன கிருஷ்ணவேணி கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது இரு பிரிவினரும் ஒருவரை ஒருவர் கட்டைகள், கற்களை கொண்டு தாக்கினர். இதை தடுத்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமதாஸை கீழே தள்ளி அவரையும் தாக்கியுள்ளனர். தடுக்க சென்ற காவலர் கார்த்தி, உதவி எழுத்தர் கார்த்திகேயன் ஆகியோரையும் தாக்கியுள்ளனர். தாக்குதல் நடத்திய இரு பிரிவையும் சேர்ந்த கிருஷ்ணவேணி, விக்னேஷ், மாலதி, ரமா, விஜயலட்சுமி, மகேஸ்வரி, மீனாட்சி ஆகிய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தில் தீ விபத்து நேர்ந்ததால் சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பள்ளி அறைக்குள் இருந்த ஸ்மார்ட் டிவி, மின்சாதன பொருட்கள், கல்வி உபகரணங்கள், ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் இருக்கைகள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. இது குறித்து தகவல் அறிந்து வந்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி பள்ளிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். இதன் பின்னர் இது குறித்து ஊர் மக்களிடமும் பள்ளி பணியாளர்களிடமும் கேட்டறிந்தார். அப்போது பள்ளியின் கட்டமைப்பு குறித்தும் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட பிற வசதிகள் குறித்தும் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தாவேக மாவட்ட துணை செயலாளர் சிலம்பரசன், ஒன்றிய செயலாளர் அருண்பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் தலைவன் ஏன் வரவில்லை என முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு பெரிதும் பாதிப்படைய வைத்தது என்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் கொடுமையான தண்டனை வேண்டும் என்றால் அது சட்டத்தில் இல்லை என்று கூறினார். நல்ல அதிகாரிகள் பணியில் வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குழந்தைகள் உயிரிழப்பிற்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகையை சாதி பார்க்காமல் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜி ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்படின்னா 10 வயசு குழந்தை செத்தாலும் நான் வரமாட்டேன், 5 வயசு குழந்தாலும் நான் வரமாட்டேன், ரூமுக்குள்ளே தான் கிடப்பேன். ஏன்னா சிங்கம் ரூமை விட்டு வெளியே வராது, வெளியே வந்துச்சுன்னா யாரையாவது கொலை பண்ணிடும். இப்படின்னா சொன்னா இவங்களை யார்? கவர்மெண்ட் மேல நான் குறை சொல்லல. கெமா யங் ஃப்ரெஷ் சீஃப் மினிஸ்டர், யங் பிளட், அவருக்கு ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்றால ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி, அவரை நான் கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படிதான் அவர் எழுதினார்? தவறு இல்லையா? யாரோட நாடு, யாரோட மக்கள்? நேர்மன்னு ஒண்ணு வேணாமா? உனக்கு ஆபீசர் இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, காவிரியில் மேகதாட்டு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்ப கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வீடுகள் தேவைப்படுவோர் வெளியாட்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தால் உரிய விசாரணை நடத்தி தகுதியானவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனத்தின் மேலாளரை இளைஞர்கள் முற்றுகையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தனியார் நிறுவனம் சமூக வலைதளம் வழியாக பட்டதாரி இளைஞர்களுக்கு தங்களது விளம்பரத்தை அனுப்பி வேலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். இதையடுத்து பட்டதாரி இளைஞர்கள் அந்த நிறுவனத்தை அணுகும் போது முன்பணம் 12,500 ரூபாய் பெற்றுக்கொண்டு சோப் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொடுத்து அனுப்பியுள்ளனர்.
இதுபோல் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பண மோசடியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்நிறுவனத்தின் மோசடி குறித்து மன்னார்குடி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் அதே நிறுவனத்தில் வேலை தருவதாக கூறி கீழ்வேலூரை சேர்ந்த பெண்ணை வரவழைத்து வேலைக்கு பணம் கேட்டு வற்புறுத்தியுள்ளனர். அவரிடம் பணம் இல்லாததால் அந்த நிறுவனத்தை சேர்ந்த இளைஞர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று நகையை அடகு வைத்து 10,400 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஏமாற்றியுள்ளனர். இதை அறிந்த அனைத்திந்திய மாணவர் இளைஞர் பெருமன்றத்தின் நிர்வாகிகள் அந்த நிறுவனத்தின் மேலாளர் மாரிமுத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாரிமுத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின்னர் அந்த நிறுவனம் மோசடி செய்து பெற்றுக்கொண்ட பணத்தை உடனடியாக அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தனர். மன்னார்குடி ஐஓபி பேங்கோடைய மாடியில் இருக்கிற மேரிஸ் அப்படின்ற போர்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3000 ரூபாய்க்கு உள்ள பொருட்களை கொடுத்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி உடனடியாக பணம் கட்டணும்னு சொல்லி இது போன்று பல பெண்கள் ஏமாறுறாங்க. இது மாதிரி நிறையா தொடர்ந்து புகார்கள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்க இந்த பகுதியை விட்டு வெளியேறதா இல்லை. இன்றைக்கு மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் அருள் தலைமையிலான நபர்கள் புகார் கொடுத்து அவர்களை இனிமேல் இது போன்று போலியாக ஏமாற்றக்கூடாது என்று காவல்துறையில் ஆவடி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் மேயரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தாவக ஆட்சி அமைத்த பிறகு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. மொத்தமுள்ள 48 வார்டுகளில் இருந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச எழுந்து நின்றும் வாய்ப்பு வழங்கவில்லை. தேசிய கீதம் பாடும் முன்பே மேயர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். பின்னர் தேசிய கீதத்துக்காக மேயர் வரவழைக்கப்பட்ட போது காங்கிரஸ் உறுப்பினர் மேகலா மேயர் உதயகுமாரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. சார், முதல்ல எனக்கு நடந்த இந்த அசிங்கத்துக்கு அவமானத்துக்கு அவங்க பதில் சொல்லட்டும் சார். அதுக்கப்புறம் தான் சார் எதுவா இருந்தாலும் இதெல்லாம் நாங்களும் கேட்கிறோம். இதே போக்கு நீடிச்சா நான் எப்படி என்னோட மக்களுக்கு நான் வேலை பார்க்கறது? நான் 1996 லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில ஜெயிக்கிற ஒரே கவுன்சிலர்ஸ், அதே கை சின்னத்துல ஜெயிச்சுக்கிட்டு வர ஒரே கவுன்சிலர்ஸ் நாங்க தான். முதல் 2 முறை என் கணவர் கவுன்சிலரா இருந்தாரு. 3வது முறை என்னுடைய மாமியார் இருந்தாங்க. 2011 தான் முதல்ல நான் கவுன்சிலர் ஆனேன். 2016 நடந்த எலெக்ஷன்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கல. அது டாஸ்மாக் மதுக்கடைகள் அடைப்பு குறித்து கூடிய விரைவில் அறிவிக்கப் போவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறுவது குறித்து அரசு தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் டாஸ்மாக் பணியாளர்கள் 3 நாட்களாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்திலும் கடையடைப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் கோட்டாட்சியர் சீனிவாசனுடன் பேச்சு நடத்தினர். 1.5 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சில் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை. செல்வது என்பதை நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆலோசித்து இப்பொழுது வரை எந்த கடையும் திறக்கப்படவில்லை. இனிமேல் நாங்கள் முடிவு செய்து அது வரக்கூடிய சாதகமான பதில். எங்களுக்கு முதன்மை கோரிக்கையாக பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் அல்லது மாற்று அரசு துறைகளிலே நிரந்தர பணி என்பதை தான் முதன்மை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதில் சாதகமாக பதில் கிடைத்தால் மட்டும்தான் எங்களுடைய கடையை அடைப்பை. மதுரை அருகே பெரிய கருப்பு கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சருகுவளையப்பட்டியில் உள்ள பெரிய கருப்பு கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. முன்னதாக அனைத்து காளைகளுக்கும் வேட்டி துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காளைகள் முட்டியதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் மங்களாம்பிகையும் ஆதி கும்பேஸ்வர சுவாமியும் விசேஷ மேடைக்கு எழுந்தருளினர்.
சீர்வரிசை கொண்டு வருதலும் மாலை மாற்றுதலும் நடைபெற்றது. இதன் பின்னர் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். இதன் பின்னர் 28ஆம் தேதி திருமண மறை சடங்குகளும் நலுங்கு ஊஞ்சல் மற்றும் வெள்ளி பிரகார உலாவும் நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஆனந்தீஸ்வரர் ஆலய வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி சவுந்தரநாயகி உடனுரை ஆனந்தீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. கோவில் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு நேரங்களில் மின்னொளியில் மின்னி வருகிறது. முக்கிய நிகழ்வான பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு பல்வேறு வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பஞ்சமூர்த்திகள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் முன்பு எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகளை வணங்கினர். அப்போது கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலில் சோழபுரீஸ்வரர் கனக குசம்பாலுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ள தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு வீடுதோறும் கற்பூர ஆரத்தி காண்பித்து பக்தர்கள் வழிபட்டனர். இதில் பக்தர்களுக்கு வீதிதோறும் குளிர்பானங்கள், நீர்மோர், இளநீர், அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார்கள். இதில் சோளிங்கர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆதி அரியாத்தம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆரணி ஆதி அரியாத்தம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புனித நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் ஊற்றி யாகசாலையில் வைத்தனர். சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாளங்களுடன் கொண்டு சென்று கோவில் உச்சியில் உள்ள கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தின் கூழ்வார்க்கும் திருவிழாவையொட்டி முதலாம் ஆண்டு காலை விடும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆரணியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தின் கூழ்வார்க்கும் திருவிழாவையொட்டி முதலாம் ஆண்டு காலைவிடும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய காளை உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் விழா குழுவினர் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த காலைவிடும் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். தென்காசியில் உள்ள பள்ளிவாசலில் பக்ரீத் பெருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தென்காசி முஸ்தபியா நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளிவாசல் சார்பில் பக்ரீத் பெருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் அதிகாலை முதலே புனித நீராடி புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் தனித்தனி இடத்தில் சிறப்பு தொழுகை நிறைவேற்றினர். நிகழ்ச்சியில் சமாதானம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை நிலவ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய கிழக்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மே 29ஆம் நாள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், ஆதமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நீர்வள அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தும்படி வலியுறுத்தல். சாண எரிவாயு, எத்தனால், ஹைட்ரஜன் பயன்படுத்தினால் ஆண்டிற்கு 22 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என நிதின் கட்கரி தகவல். எத்தனாலை கொண்டு இயங்கும் மாருதி கார் ஜூன் முதல் வாரத்தில் அறிமுகம் என்று அறிவிப்பு. 182 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பினராயி விஜயனின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை.
அதிகாரிகள் வந்த கார் மீது செங்கல்லை எறிந்து கண்ணாடியை உடைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகம் செய்வது குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. எதிர்பார்த்தபடி இல்லை என்றால் அரசை தூக்கி எறியவும் மக்கள் தயங்க மாட்டார்கள் என்று எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.